ஸோ அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இந்தியாவுல மிகப்பெரிய ஒரு ஐடி கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, நான் வந்து அடுத்த வருஷம் 24 அதாவது அடுத்த வருஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 12,000 பேர வந்து வேலையில நிறுத்தப் போறேன் அப்படிங்கிற மாரி ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இன்னும் வந்து மிகப்பெரிய கம்பெனி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நான் வந்து எங்க கம்பெனிலேருந்து ஒரு சில ஸ்டாஃப்கள வந்து நாங்க லே ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி ஒரு அறிவிப்பையும் விட்டுருக்காங்க. அமெரிக்கன் கம்பெனிகளும் வந்து இதுக்கு இன்டெல் அண்டு மைக்ரோசாஃப்ட் இந்த மாரி கம்பெனிகளும் வந்து நாங்க வந்து ஆட்கள குறைக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன் குறைக்க போறாங்க? எதனால குறைக்க போறாங்க? அப்படிங்கிறத வாங்க விரிவா பார்ப்போம். ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இப்ப டிசிஎஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, அ அவரு அதுல உள்ள சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, நாங்க வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு 12,000 பேர வந்து வேலையிலேருந்து நிறுத்தப் போறோம். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ ஒரு 5, 6, 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஐடி கம்பெனில போயிருப்பாங்க. ஸோ அவங்கலாம் போகும்போது, அ ஒரு நல்ல நல்ல ஒரு சம்பளம், நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் உள்ள இடம். அது மட்டும் இல்லாம, சொசைட்டில நல்ல ஒரு அ மதிப்பானது. ஸோ இந்த மாரி இருக்கிற மாரி தான் வந்து ஒரு அப்போதைக்கு உள்ள ஐடி ஃபீல்ட்ல யார் யார் வேலை பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு வந்து பொண்ணு குடுக்குறதும் வந்து அதாவது மேரேஜ் பண்றதுக்கும் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னாக்கா நல்ல ஒரு சம்பளம் வாங்குறாங்க, நல்ல ஒரு வெல் செட்டில்டா இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பொண்ணு குடுக்கலாம். அப்படிங்கிற மாரியும் வந்து ஒரு அ எல்லாருக்கும் வந்து ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ இது காலப்போக்குல வந்து பார்த்தீங்கன்னாக்க, அப்படியே மாறிக்கிட்டே வருது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா, அப்பாலாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்க, என் பொண்ணு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாங்க. என் பையன் ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாங்க. அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. சொன்ன காலம் போயி, இப்ப பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு ஐடி இதுல வேலை பார்க்குறாங்க. ஆனா எப்ப வேலை போகும்னு தெரியாது. அப்படிங்கிற ஒரு சொல்ற ஒரு பயத்திலேயே வந்து இந்த ஐடி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கிற மாரி தான் இப்ப வந்து பார்க்க முடியுது. ஏன்னா, இப்ப வந்திருக்க ஒரு மிகப்பெரிய ஏஐ அப்படிங்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ங்கிற ஒரு ஒரு செயலினால தான் இந்த மாரி நடந்திருக்குன்னா, நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த செயலி தான் வந்து எல்லா ஐடி கம்பெனி அதாவது நம்ம இந்தியன் ஆ ஐடி கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேலைகள்ல இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அத தான் வந்து இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஏன்னா, இது வந்து ஆ டிசிஎஸ் மட்டும் கிடையாது. இன்னும் நெறைய கம்பெனி வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ வந்து லே ஆஃப் பண்ற வேலையில வந்து இறங்கிக்கிட்டு இருக்காங்க. பாப்போம் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வந்து லே ஆஃப் பண்றாங்கனாக்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கரண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டிசிஎஸ்ங்கிறது நம்ம இந்தியாவுல மிகப்பெரிய கம்பெனி. அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கார்ப்பரேட் கம்பெனிங்கிறபோது, அவங்க ஏன் வந்து இப்ப இத்தன பேர தூக்கப் போறோம் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையா சொல்றாங்க அப்படின்னாக்க, அவங்க வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பொதுத்துறை கம்பெனி. அதெல்லாம் அதுல ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்க கண்டிப்பா இத வந்து வெளியில சொல்லி தான் ஆகணும். அப்படி சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து அவங்க சைடு என்ன சொல்லுவாங்கன்னாக்க, "இல்ல நான் எங்களுக்கு வந்து ஒரு 2% தான் நாங்க வந்து கட் பண்ண போறோம். லே ஆஃப் பண்ண போறோம்" அப்படிங்கிறாங்க. இந்த 2%ன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இப்போதைக்கு அங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு 6,00,000 பேருக்கு மேல வந்து வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ அப்படி சொல்லும்போது, இதுல வந்து ஒரு 2% தான் வந்து அவங்களுக்கு லே ஆஃப் பண்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. லே ஆஃப் பண்ணாலும், அவங்களுக்கு வந்து ரெவென்யூ இல்லாமயா அது பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிசினஸ் இருக்கு. எல்லாமே ரெவென்யூ இருக்கு. எல்லாமே இருக்கு. பட் ஏன் பண்றாங்கன்னா, இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பீப்பிள தான் வந்து ரிடக்ஷன் பண்ண போறோம். அதாவது லே ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது மிட் ஸ்டேஜ் அண்ட் அ சீனியர் லெவல். பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சீனியர் லெவல்லயும் வந்து மிட் ஸ்டேஜ் லெவல்லயும் தான் வந்து இத வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எதுக்காண்டினாக்க ஏஐங்கிற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தனால தான் அப்படிங்கிற மாரியும் இதுல வந்து சொல்றாங்க. ஸோ இதுல யார் யாரு பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரே கம்பெனில பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் வேலை பார்ப்பாங்க. அதாவது 10 வருஷம், 15 வருஷம் வேலை பார்ப்பாங்க. 10 வருஷம், 15 வருஷம் வேலை பார்த்து அவங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் இருக்கும். அது இல்லாம அவங்க வந்து அடுத்த டீம் லீடராவோ, அல்ல மேனேஜர் லெவலோ இந்த மாரி பெரிய லெவல்ல இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்களுக்கான சேலரியும் வந்து அ இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த பேக்கேஜ் லெவலும் அதிகமாயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்க ஏஐங்கிற ஒரு செயலி உபயோகிக்க வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னாக்க, நீங்க இத வந்து கத்துக்கங்க அப்படின்னு அவங்க சொன்னாலும், இவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்க, ஏன் நான் கத்துக்கிறணும்? நான் 10 வருஷமா வேலை பார்க்குறேன். எனக்கு எல்லாம் தெரியும். அப்படிங்கிற மாரியும் இருக்க முடியாது.
ஸோ இவங்களுக்கும் ஒரு கஷ்டமானதா இருக்கும். இதே வந்து ஒரு நியூ எம்ப்ளாயி வர்றாங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அவங்க வந்து நல்லா வேலை பார்க்க ஏஐ வந்து கத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த சீனியர் லெவலுக்கு உள்ளவங்கள வந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்ற லெவலுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஏஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க, அது வந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரு 10 பேர் செய்யற வேலைய ஒரே ஆளா வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணிருது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேனேஜர் லெவல்ல இப்ப கிளைண்ட் சைட வந்து அப்ரோச் பண்றது, அது எல்லாமே வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்றது, எரேஸ் பண்றது இந்த மாதிரி வேலைகள்ல வந்து ஏஐயே பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இப்ப சொல்றாங்க. என்னென்ன மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமேஷன் சம்பந்தமா, அதாவது இனோவேஷன் சம்பந்தமா இந்த மாதிரி இதுல வந்து அதிகமா எஃபோர்ட் போடுறவங்க, அதாவது நல்லா எல்லா டைமிங்லயும் ஆக்டிவா இருக்கிறவங்களை மட்டும் தான் இதை தக்க வச்சுக்கிற முடியும். நம்ம அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து எந்த கம்பெனி வந்து இதை லே ஆஃப் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்டெல் கம்பெனி. இன்டெல் கம்பெனிங்கிறது அமெரிக்காவோட மிகப்பெரிய ஒரு சிப் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. இந்த சிப் தயாரிக்கிற கம்பெனி பாத்தீங்கன்னாக்கா நாங்க வந்து அடுத்த வருஷம் அதாவது நாங்க அடுத்த வருஷம் 24,000 பேரை வந்து லே ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து விட்டுருக்காங்க. அது என்ன உலகம் உள்ள வந்து அவங்க கம்பெனி வந்து பிரான்ச்சுகள் இருக்கு. ஸோ அந்த பிரான்ச்சுகள்ல இருக்கிறவங்கள வந்து நாங்க வந்து லே ஆஃப் பண்ண போறோம். ஸோ அவங்க டைரக்டாவே சொல்றாங்க என்னன்னாக்க, நாங்க வந்து இதுல ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ அதனாலதான் வந்து நாங்க வந்து இதை லே ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா இன்டெல்ல வந்து பழைய ஆட்கள் வந்து ஊழியர்கள் வந்து ஊதிய திறன் இல்லை, அதாவது அந்த அளவுக்கு வந்து ஏஐல வந்து ஈடுபாடு இல்லாம இருக்காங்க. ஸோ அதனாலதான் நாங்க வந்து வேலையில இருந்து எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அவங்க இன்டெல் நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வாங்க நம்ம அடுத்து யாரை பார்க்க போறோம்னாக்கா மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்டும் மிகப்பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி வந்து அமெரிக்காவில் வந்து இருக்கு. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு பல வேலைகளுக்கு வந்து இதை பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஊழியர்கள் வந்து யார் யாரு அந்த சீனியர் லெவல் மிட் ஸ்டேஜ்ல இருக்காங்களோ, ஸோ அவங்களெல்லாம் வந்து நாங்க வெளியே வேலையை விட்டு தூக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அறிவிப்பு போட்டிருக்காங்க. ஸோ அந்த சிஇஓ வந்து பாத்தீங்கன்னா சிஇஓ சத்ய நாதலால் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, நாங்க வந்து இந்த வருடத்துக்குள்ள 15,000 பேரை வந்து வேலையில இருந்து நாங்க தூக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஏஐங்கிறனால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா டைரக்டாவே சொல்றாங்க, நாங்க ஏஐ வந்து சீரமைப்பு பண்ண போறோம். அதாவது எங்க எங்களோட உள்ளைக்கு வந்து நாங்க வந்து சிஸ்டத்துல வந்து எல்லாத்தையும் ஏஐ வந்து மாத்த போறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சைடு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் அண்ட் இன்டெல் கம்பெனிக்குள்ள போயிட்டு இருக்க ஒரு பேச்சு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டெல்ல வந்து 24,000 பேர், டிசிஎஸ்ல பாத்தீங்கன்னாக்கா 12,000 பேர், மைக்ரோசாஃப்ட்ல பாத்தீங்கன்னாக்கா 15,000 பேருன்னு இந்த லிஸ்ட் வந்து நீண்டுகிட்டு தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் வந்து சின்ன சின்ன கம்பெனிகள்லாம், அது ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்லாம் இன்னும் எத்தனையோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இன்னும் எத்தனை பேர் வந்து வெளியில அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா அவங்க வெளியில அனுப்புனாலும் அவங்களுக்கு வந்து சீனியரை தான் அனுப்புறாங்க. ஆனா ஃப்ரெஷரை வந்து உள்ளிருக்கி எடுத்து வச்சு, ஸோ அவங்களுக்கு ஏஐ ட்ரைனிங் கொடுக்காம, ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்து தான் உள்ளே ஆள் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஆளுகளை வச்சுதான் அவங்க அடுத்து அவங்க பிசினஸ் வந்து கொண்டுட்டு போறாங்க. ஸோ இது அவங்களுக்கு வந்து பிசினஸ் எதுவுமே லாஸ் கிடையாது. லாஸ் ஆகாமே அவங்க வந்து ப்ராஃபிட்டை பார்த்துக்கிட்டு தான். இந்த ஏஐ வந்து என்னென்ன மாதிரி பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஏஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் செய்யற வேலை, அதாவது அவர் என்னென்ன டிசிஷன் எடுப்பாரோ அதை ஃபுல்லா வந்து இந்த ஏஐ பண்ணிடும். அது மட்டும் இல்லாம இந்த டேட்டாக்கள், அதுக்கு இல்லாம ஒரு ஒரு வேலையை வந்து ஆர்டர் பண்றது எல்லாத்தையும் வந்து இந்த ஒரே ஏஐங்கிறது வந்து செய்யணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு ஜார்ஜிபிடி இருக்கு. இப்போ வந்து சைனாவில் வந்து டீப் சீக்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு நீங்க எனக்கு இந்த ஒரு டாபிக்ல கொடு அப்படின்னாக்க எல்லாமே வந்து அது வந்து டைப் பண்ணி அனுப்பிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதனால வந்து இன்னும் கொஞ்ச காலத்துல வந்து ஒரு சில கம்பெனிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்க, இல்ல இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த படிப்பு இதெல்லாம் தேவையில்ல, பட்டம்லாம் தேவையில்ல, அதுக்குன்னு ஒரு தனி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த மாதிரியும் வந்து பேச்சுகள் போயிட்டு இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சில கம்பெனிலாம் வந்து சீனியர் லெவல்ல உள்ளவங்களை வந்து அவங்களுக்கு ரிட்டையர் கொடுத்து, அதாவது இந்த மாதிரி ஐடி ஃபீல்ட்ல ரிட்டையர் கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியில அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் வந்து
இப்ப அதிகமா இருக்குங்கிறத மாதிரி சொல்றாங்க. பர்ட்டிகுலரா அது வந்து அமெரிக்காவுல வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்காவுல ஒரு குறிப்பிட்ட ஏஜ் போனவுடனே, ஓகே போதும் நீங்க வேலை செஞ்சது போதும் அப்படின்ட்டு புது ரிக்வயர்மெண்ட்ட வந்து உள்ளறிக்கை வந்து செலுத்துறாங்க. இதனால வந்து நெறைய பேர் வந்து வேலை வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிற மாரி தோணுது. ஸோ இந்த நம்ம ஊர்லயே வந்து இது மாரி நெறைய இது நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ இதனால நம்ம இந்திய மாணவர்கள், அதாவது இனிமே வந்து வேலைக்கு வர்றவங்க, இன்னும் இப்ப வேலைக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, நெறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அரசு வேலைகள்ல போனோம்னா, நம்மளுக்கு கண்டிப்பா அதுல போனா நம்ம ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாரியும் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 போஸ்டிங், 2000 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்குல எழுதுவாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கும். ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து பிரைவேட் கம்பெனிய சார்ந்து தான் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதிகமான வந்து நாலேட்ஜ டெவலப் பண்ணிக்கிறது, அதா மாரி புது புது கோர்ஸ்கள வந்து நம்ம படிக்கிறது, ஏஐ வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறது, இப்படி பண்ணிக்கிட்டோம்னா, கண்டிப்பா வந்து நம்ம எந்த கம்பெனில போனாலும் நம்ம நாலேட்ஜ வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த கம்பெனில ஸ்டாண்டர்டா இருக்கிற மாரியே வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதுல நம்ம என்னென்ன மாரி படிக்கலாம்னாக்க, அடிஷனலா வந்து டேட்டா அனலிஸ் அண்ட் ஏஐ பேசிஸ் இது மாரி உள்ள கோர்ஸ்களையும் வந்து நம்ம அதிகமா படிச்சோம்னா, கம்பெனில வந்து ரிக்வயர் பண்றவங்க நம்மள வந்து ஈஸியா உள்ளறிக்க போய் நம்ம ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம மக்கள் வந்து நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு சில தப்பு பண்றாங்க. என்ன தப்புன்னா, YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான அ இந்த மாரி ஏஐ சம்மந்தமா இன்னும் நெறைய கோர்ஸ்கள்லாம் வந்து ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. பட் ஆனா நம்ம வந்து கொட்டி கிடக்கு. ஆனா நம்ம அத போய் பார்க்க மாட்டோம். அதனால வந்து நம்மளுக்கு நாலேட்ஜ் வந்து நம்ம ஒரு இடத்துல போய் படிச்சா தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடாது. பட் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, "நான் வந்து போனா பெரிய கம்பெனிக்கு தான் போவேன். சின்ன கம்பெனிக்குலாம் போமாட்டேன்." அப்படிங்கிற மாரி நெனைக்காம, சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு அதாவது Intel, Microsoft இந்த மாரி கம்பெனிக்கு தான் போவேன்னு இல்லாம, அதாவது சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு போனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அதிலேயும் நாலேட்ஜ் அதிகமாகும். அதுலேருந்து நம்ம நீ வந்து பெரிய லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. அப்படியும் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கலாம். ஏஐங்கிறது வந்து ஒரு ஆபத்தானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நம்ம தான் அத உருவாக்கணும். அந்த ஏஐங்கிறத நம்ம தான் உருவாக்கணும். ஸோ நம்ம உருவாக்குனத நம்ம அத விட நம்மளுக்கு நம்மளுக்கு தான் வந்து அறிவு அதிகம்னு நெனைக்கணும். ஏன்னா, நம்ம உருவாக்குனது இவ்வளவு பெருசா இருக்குன்னா, நம்ம அதோட எவ்வளவு பெருசா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிட்டு, நம்ம அடுத்த நம்ம முயற்சிய வந்து கைவிடாம, அடுத்த லெவல்ல போறதுக்காக நம்ம நாலேட்ஜ வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். பட் ஸ்கில் லெவல்ல நம்ம வந்து கண்டிப்பா அடுத்த லெவல் போயே ஆகணும். அத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து 10 வருஷம், 15 வருஷம் ஒரு கம்பெனில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து அது ஒரு சொத்து மாரி. அதான் தான் தான் வீடு மாரி இருக்கும். ஏன்னா, அங்க உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் குடுத்துருவாங்க. எல்லா அ ஸ்கூல்லேருந்து அதாவது தங்குற இடம் இந்த மாரி எல்லாம் வந்து ஒரு சில கம்பெனி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அது அப்படியே டோட்டலா மாறிருச்சு. அவங்க கம்பெனில வந்து பாத்தீங்கன்னாக்க, யாருக்கு வந்து அவங்களுக்கு குறைஞ்ச செலவுல அதிகமான வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இப்ப வந்து அதிகமா இருக்கு. அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து நம்ம நாலேட்ஜ வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கிடையாது. இன்னும் நெறைய இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அதுலேருந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். சொல்ல வந்தேன். ஆ ஏன்னா, இனிமே வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம லெவல வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு போகணும். ஏன்னா, நெறைய கம்பெனி வந்து லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த மாரிலாம் நெறைய இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளோட டெவலப்மெண்ட்ட இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நம்மளும் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா, இந்தியாவுல வந்து இது மாரி ஐடி கம்பெனிஸ் அதிகமா இருக்கு. பட் அந்த இந்த மாரி டீப்சீக் இந்த மாரி ஜார்ஜிபிட்டிங்கிற ஒரு அ டெவலப்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம இதுல இல்லன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த மாரி வந்து அவ்ளோ ஐடி எம்ப்ளாயீஸ் இருக்கிறதே நம்ம இந்தியால அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து நல்லா நல்லா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி கண்டிப்பா வந்து இவங்களுக்கு இந்த மாரி ஒரு ஐடி ரிலேட்டடான ஒரு சொல்யூஷன குடுக்கணும். அப்படிங்கும்போது மாணவர்களும் எல்லாருமே வந்து இந்த ஏஐ சம்மந்தமா அதிகமா படிக்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.